மதுரை மாவட்டம் அப்பன் திருப்பதியைச் சேர்ந்தவர் கார்த்திக். டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்து வருகிறார். ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்ததாக கடந்த அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி கார்த்திக் வீட்டில் மதுரை மத்திய ஜிஎஸ்டி அலுவலக கண்காணிப்பாளர் ராணா சிங் தலைமையில் ரெய்டு நடத்தப்பட்டது. தொடர்ந்து நவம்பர் 11ஆம் தேதி ஜிஎஸ்டி அலுவலகம் வரும்படி கார்த்திக்கிடம் கூறி சென்றார். ஆடிட்டருடன் கார்த்திக் மதுரை ஜிஎஸ்டி அலுவலகம் சென்றார். கார்த்திக்கை சந்தித்த துணை ஆணையர் சரவணகுமார் 1.5 கோடி ரூபாய் வரை வரி ஏய்ப்பு செய்ததாக கார்த்திக்கிடம் கூறினார். உங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் தரும்படி கேட்டார். இதையடுத்து தனது ஆடிட்டருடன் வீடு திரும்பினார் கார்த்திக். மீண்டும் கடந்த நவம்பர் 25ஆம் தேதி மதுரை ஜிஎஸ்டி அலுவலகத்திற்கு வருமாறு துணை ஆணையர் சரவணகுமார் கூறியதை தொடர்ந்து கார்த்திக் சென்றார். நீண்ட நேரமாக கார்த்திக் அவரது ஆடிட்டர் மற்றும் உதவியாளர்களை அலுவலகத்தில் அமர வைத்து இறுதியாக 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டார் சரவணகுமார். அப்போது அவ்வளவு பணம் தர முடியாது என கூறி 5 லட்சம் ரூபாய் தருவதாக கார்த்திக் ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து கடந்த நவம்பர் 28ஆம் தேதி ஜிஎஸ்டி அலுவலகத்திற்கு கார்த்திக் சென்றபோது பணத்தை உடனடியாக கொடுங்கள் என சரவணகுமார் கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத கார்த்திக் டிசம்பர் 4ஆம் தேதி மதுரை சிபிஐ அலுவலக கண்காணிப்பாளரிடம் புகார் கூறினார். தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் கொடுத்தனுப்பிய ரசாயனம் தடவிய 3,50,000 ரூபாயை கார்த்திக் கண்காணிப்பாளர் அசோக்குமார், ராஜ்பீர் ராணா ஆகியோரிடம் கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த சிபிஐ அதிகாரிகள் கையும் களவுமாக இருவரையும் பிடித்து கைது செய்தனர். விசாரணையில் துணை ஆணையர் சரவணகுமார் லஞ்சம் வாங்க சொன்னதால் தாங்கள் லஞ்சம் வாங்கியதாக இருவரும் கூறினர். தொடர்ந்து துணை ஆணையர் சரவணகுமார், கண்காணிப்பாளர்கள் அசோக், ராஜ்பீர் சிங் ராணா மற்றும் ஆய்வாளர் சமீர் கௌதம் ஆகிய 4 பேர் மீது சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர். துணை ஆணையர் சரவணகுமார், கண்காணிப்பாளர்கள் அசோக், ராஜ்பீர் சிங் ராணா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். சமீர் கௌதமிடம் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட 3 பேரும் மதுரை சிபிஐ நீதிமன்றத்தில் நீதிபதி சண்முகவேல் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டனர். மூவரையும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை ரிமாண்ட் செய்து நீதிபதி உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து 3 பேரும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். தொடர்ந்து மதுரை ஜிஎஸ்டி துணை ஆணையர் சரவணகுமாரின் வீடு அமைந்துள்ள தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் சிபிஐ டிஎஸ்பி தலைமையிலான 5 அதிகாரிகள் சோதனை நடத்தி ஆவணங்களை கைப்பற்றினர்.